சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முத்துவையும், மீனாவையும் போலீஸ் அழைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? கொஞ்ச நேரத்துல அண்ணாமலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர பார்த்து பேசி, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலை செய்றவங்க இல்ல. இவன் என் பையன் தான் டிராவல்ஸ் வச்சிருக்கான். 3 வண்டி சொந்தமாவே வச்சிருக்கான். இது என் மருமக பூக்கடை வச்சிருக்கா. நெறைய மண்டபத்துக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நகைய திருடினவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்ஸ்பெக்டரும் வார்ன் பண்ணி முத்துவையும், மீனாவையும் விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து, மீனாவும் எப்படியாச்சும் அந்த சொர்ணத்த புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வர்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? நாங்க போய் பார்க்குறோம். அங்க வந்தா புடிச்சுக்கிட்டு வந்துர்றோம். நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, நம்ம முத்துவும், மீனாவும் அதே இடத்துக்கு போயி, உள்ளார வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம, சொர்ணம் 2 பேத்த ஆள அழைச்சுக்கிட்டு வருது. உள்ளார வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா சாமி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சொர்ணத்த மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, கையில இருக்கிற நகைப்பைய முத்து வாங்கி பார்த்தா, அதுல சீதாவோட தாலி செயின் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அடிச்சு 2 சாத்து சாத்துன உடனே நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் என்ன, சொர்ணத்த கூட்டிக்கிட்டு நேரா முத்துவும், மீனாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கும்போது, நம்ம சீதா மீனாவோட அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாமே அங்க வராங்க. இவங்கலாம் எதுக்கு இங்க வராங்க? அப்படின்னு நம்ம விஜயா திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே, மாப்பிள தான் என்னைய இங்க வர சொன்னாப்ல அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முத்துவும், மீனாவும் வந்துடுறாங்க. எதுக்காக நீ இங்க வந்த? அதான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லியிருந்தியே, இப்ப எதுக்கு வந்த? அப்படின்னு விஜயா மீனாவ பார்த்து கேட்க, நீங்க தானே சொல்லியிருந்தீங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போலி, அவங்க ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிக்க சொல்லிறதா சொல்லியிருந்தோம்ல. இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி சொர்ணத்த கூட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, சொர்ணம் வசமா மாட்டிக்கிச்சு. நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மீனாவ வீட்ட விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிடுது. அதுக்கப்புறம் யாரு சொல்லி சொன்ன அப்படின்னு கேட்க, சிந்தாமணிய போட்டு குடுக்காம ரோகிணிய போட்டு குடுத்துச்சு. ரோகிணி தான் என்னைய இப்படி சொல்ல சொன்னுச்சு அப்படின்னு அந்த சொர்ணமும் சிந்தாமணிய காப்பாத்தி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.